நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து செங்கல்பட்டில் இருக்க சாய்பாபா. அவர் என்னென்ன அதிசயம் பண்ணுறாரு, என்னென்ன நிகழ்ச்சி இங்கே நடக்குது, அற்புதமான பல அதிசயங்கள் நடக்கிறது தான் இங்கே கேள்விப்பட்டிருக்கோம். அதனால தான் நம்ம இந்த கோவிலுக்கு வந்திருக்கோம். அவங்க கோவிலுக்கு செங்கல்பட்டு கோவில். இந்த கோவிலில் முக்கியமான விசேஷம் என்னன்னா 3 ஆப்பிள், அதில் வந்து குழந்தை வர தர சாய்பாபா. அடுத்து பிளட் கேன்சரில் ஹாஸ்பிட்டல்லேருந்து காப்பாற்றவே முடியாதுன்னு சொன்னவங்கள ஒரே மாதத்தில் டேப்லெட் வழியாக அவருக்கு வந்து அவங்களுக்கு குணப்படுத்தி அவங்களோட வாழ்க்கையை மாற்றின அதிசயமான சாய்பாபா பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கோவிலுக்குள்ளே போயிட்டு ஃபுல்லாக என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிச்சுக்கலாம். ஐயா வணக்கம் ஐயா. நம்ம ஆலயத்தில் வந்து நம்ம ஏதாவது முக்கியமான விஷயம்னா நம்ம ஐயாவை தான் வந்து தொடர்பு வரணும். இவரை பார்த்தாவே இந்த ஆலயத்தில் எல்லா முக்கியமான விஷயங்கள் என்ன நடக்குதுன்னு ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு கேட்கணும்னு சொல்கிறாரு. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா சொல்லுங்கள் ஐயா, எங்கள் கோவில் ஆலமரம் அரசடி விநாயகர் ஆலப்பரிக்கா எல்லா சக்தியும் உள்ள விநாயகர் பெரிய பெரிய விநாயகரோட முகம் இதில் உருவாயிருக்கு. அரசமானத்தில் விநாயகரோட உருவாயிருக்கு. ஃபுல்லாக பார்க்கலாம். சொல்லுங்க உள்ள இப்போ வந்து விநாயகரோட வாகனமும் அவரோட உருவம் வந்து இந்த அரச மரத்தில் இருக்கு. சரி வாங்க விநாயகரோட வாகனம். விநாயகரோட வாகனம் அப்படியே இருக்காங்கன்னா உருவமும் இருக்கு. அப்படியே வந்துருக்கா இங்கே இருக்கு. இங்கே பாருங்க, நல்லா நமக்கு வந்து விநாயகரோட முகம் வந்து நல்லா தெளிவாக தெரியுது. இந்த தந்தம் கூட உட்பட எல்லாமே வந்து அப்படியே அமைஞ்சிருக்கு. ஒரு தத்ரூபமான ஒரு காட்சியா சிறப்பா அமைஞ்சிருக்கு. அது இங்க மட்டும்தான் இந்த விசேஷம் இருக்கு. பிளஸ் வந்து இன்னொரு என்ன விசேஷம்னா இங்கே சர்பம் இருக்கு. உள்ள சர்பம் இருக்கு. எப்பவுமே இருக்கு. அது யாருக்கும் தெரியாது. ஆனா இருக்கு, சர்பம் இருக்காங்க. அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி திருவண்ணாமலையில் ஒரு சித்தர் வந்தார். இங்கே வந்து பார்த்து உள்ள வந்து பார்த்துட்டு அவர் தான் சொன்னார். அது இருக்கு தெரியும், இருந்தாலும் அவர் வந்து சொன்னார் இந்த சர்பம் இருக்கிறது யாருக்கும் தெரியாது, வந்துட்டு போகுது. அது கொஞ்சம் நல்லா பவரான ஒரு விநாயகர். கல்யாணம் ஆகணும் சரி, பாபாவோட துணி வந்து எப்படி மரணம் பாபா இந்த இது வந்து சாம்பல் வந்து விபூதியாக வந்து இதுதான் ஊதி விபூதி தான் ஊதி அடிக்கணும். எல்லா மருந்துக்கும் இது ஒரு அற்புதமான எல்லாத்துக்கும் எல்லா வழிபாடுக்கும் ஒரு தீர்வு. வழிபாடு தான் பாபாவோட வீட்டில் இதுதான். இதனால் நிறைய பேருக்கு உடம்பு நல்லா இருக்கு. ஒரு கை கால் வலி, உடம்பு ஜுரம், அப்புறம் திருஷ்டி, கழுப்பு வச்சுட்டு வந்துட்டோம்னா அவங்க கொம்பு தேங்காய் கொம்பு தேங்காய் தேங்காய் மட்டை தேங்காய் சுற்றி போட்டாங்க. ஒரு 3 வாரம் 4 வாரம் சொல்லுங்க. இது பேர் குருஸ்தானம் பாபா. குருஸ்தானம் பாபா இதுதான் முதல் இதுதான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது. இங்கே முதல்ல இதுதான் அபிஷேகம் பண்ணுவோம். இங்கே தான் எல்லாரும் பண்ணுவோம். இவர் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சு தான் நம்ம பெரிய பாபா வச்சிருக்கோம். அது ரொம்ப பவரான ஒரு அற்புதங்கள் எல்லாருக்கூடையும் எல்லாம் உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் இங்கே வந்து அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா நம்ம ஒரு உணவு சாப்பிட வச்சுங்க. இப்போ நீங்கள் வெளியில் போறீங்க, உணவு சாப்பிட ஹோட்டலுக்கு போறீங்க, நீங்கள் போய் சாப்பிட்டு வரீங்க வச்சுல அது நல்லா இருந்தால் தான் நீங்கள் உணவு சொல்லியும் அங்கே போங்க நல்லா இருக்குது சாப்பாடு. நீங்கள் வெளியில் வந்து வரீங்க அங்கே நல்லா உணவு தான், அது சாப்பிட்டா தான் அது உணவு தெரியும். அது தெரியும். அதனால் தயவு செய்து சொல்கிறேன், ஒரு வாட்டி இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க. அப்போ உங்களோட மனசுக்குள்ள என்ன பிரச்சனை இல்லை அது கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். கோயில் உருவாக்குறது சம்பத்குமார், பேர் வந்து கேஎஸ் சம்பத்குமார். ஐயா பேர் வந்து ஐயா சம்பத்குமார். இவர் தான் இந்த ஆலயம் உருவாக்கி காரணம் தான் இந்த கோயில். இவர் தான் ஐடிஐ மாஸ்டர்னு சொல்லுவாங்க. ஐடிஐ மாஸ்டர் இருந்தவர்.
இவர் வந்து கோயிலை உருவாக்கி எல்லாமே நல்லபடியாக சீரியல் என்ன திட்டம் இருக்கோ அதே மாதிரி கொண்டு வந்து ஒன்று பேருக்கு போயிடாரு. இவர் இறந்து 2 வருஷம் ஆகும். சீரியல் என்ன திட்டம் இருக்கோ என்ன நடைமுறை இருக்கோ அதே நிர்வாகத்தில் வந்து வெளியில் அவங்க ஆடியோ கோயில் நிர்வாகம் பார்க்குறாங்க. இதுக்கப்புறமா சுற்றுலட்சுமி பவானி ஐயா வேலை வந்து அதுக்கப்புறம் வந்து திருப்பதி அம்மாயி நாட்டு அவர் வாரம் காய்கறி உணவு 2000 பேர் சாப்பிட்றாங்க. 2000 பேர் சாப்பிட்ற உணவு எல்லா காய்கறிகளும் வாரம் 10,000 பேர் கூடிய அவர் வாரம் மாதத்துக்கு 45,000 40,000 அவர் அதுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுறாரு. ஆனால் ஃபஸ்ட்டு இருந்தாலும் அந்த ஒரு மனசு அவர் ரொம்ப வந்தார். அதுக்குன்னா ராமச்சந்திர வச்சு அவர் அவருக்கு எல்லாம் நல்லபடியாக பண்ணிடுறாங்க. எப்போ பெரிய பண்ணினாரோ அதை விட படி நல்லாவே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு வந்து வர மக்கள் வந்து வாரம் மதியம் 1000 பேர் சாமி 1000 பேர் நிறைய வராங்க. அவங்க என்ன மனசு புது ஆட்கள் அதெல்லாமே வந்து அவங்களுக்கு என்ன மனசு தோணுது அது வராங்க 2 வாரம் 3 வாரம் வராங்க. அவங்க மனசுக்கு தேவையான கரெக்டாக அதுமாரி சில பேர் தெரியாத கூட வந்து இந்த கோயிலுக்கு வந்து ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு போனால் உங்களுக்கு நம்ம தெரியும். அதனால் எல்லோரும் கோயிலுக்கு வந்து பாபா வாசிக்கணும். வாரம் வந்து சாப்பாடு வந்து நிறைய பேர் இன்னும் நல்லா பாபா வேண்டிக்கிறோம். நல்லா ஒரு சக்தி நிறைய பாபா நைட்டு 12 மணிலேருந்து 12:30 மணிக்குள்ள வந்து நைட் நான் இது வந்து 24 நாள் முடிச்சுக்கிறேன். 8 நாள் இல்லை காலையில் வந்து உடனே ஃபோன் பண்ணுறது. காலையில் 5:15 காலை ஆட்டி சாப்பிட்றதுனாக்கா நைட்டு 8:30 மணிக்கு தான் நைட் ஆட்டி அது வரைக்கும் நான் இங்கே இருக்கேன். திருப்பி இங்கே சாப்பிட்டு இங்கே நைட்டு இங்கே ஆசிக்கிறேன். நைட்டு 12 மணிக்கு நான் படுத்து வாங்கினா மாட்டேன். வாட்ச்மேன் நைட்டு 12 மணிக்கு மேலே பாபா இல்லை அவ்வளோ அது தெரியாது. நீங்கள் வந்து பார்த்தா தான் அவங்களுடைய விநாயகர் தெரியும். நான் சொல்கிறதுனால சும்மா சொல்கிறாரு மனசார சொல்கிறேன். எங்கள் வேலூர்ல வந்து வரவங்களுக்கு தங்குற வசதி வெளியே தங்க பண்ணிடுறோம். இன்னும் பாபா கண்டிப்பாக அதுக்கும் ஒரு மண்டபம் மொத்தமாக வரைக்கிறோம். இன்னும் சரியாக ஃபஸ்ட்டுலாம் சேர்ந்து கண்டிப்பாக டெய்லி அன்னதானம் போடுறது கண்டிப்பாக பண்ணணும். அதே வந்து தர்சனம் கொடுத்தாரு. இந்த கோபுரம் தான் சாய்பாபா தரிசனம். சீர்நெட்டு போகிறதுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு சீர்நெட்டு கிடையாது. வெறும் மேலே மட்டும்தான் பல்ப். நாங்கள் சீர்நெட்டு போனோம். எல்லா நாய் பக்தர்களும் சேர்ந்து கொஞ்சம் எல்லாம் ஹெல்ப் பண்ணி சீர்நெட்டு போட்டு எடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே திரும்பி ஃபோட்டோ எடுத்தோம். எடுத்த உடனே அதில் வந்து பாபாவோட உருவம் மேலே வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க. உண்மை சத்தியம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா அதுக்கு நான் சாட்சி என்னன்னா அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபோட்டோ இருக்குது அது உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் எல்லோரும் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு நாள் கோயிலுக்கு வாங்க. அது என்ன நான் சொல்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கோபுரத்தை காட்டி உங்களுக்கு காட்டினேன். சாய்பாபா வந்து காட்சி கொடுத்தாருன்ட்டு அதுக்கு ஆதாரமாக இந்த இடத்துல வந்து இங்கே பாருங்க சாய்பாபாவோட உருவம் இங்கே அப்படியே தெளிவாக தெரியுது பாருங்க. இது வந்து ஃபோட்டோ வடிவமாக கிடச்சிருக்கு. அதை தான் இவங்க பிரிண்ட் போட்டு வச்சுருக்காங்க.